ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் சாப்டர் 1 கேம் ப்ளே தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணே பேய் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சாப்டர் 2ல் வந்து சார்லஸ் அப்படின்ற ஒரு பேய் இருக்குது. சாப்டர் 3ல் வந்து குட் பாய் அப்படின்னு இருக்குது, பார்க்க எதுவும் நாய் மாதிரியே இருக்குது. சாப்டர் 4ல் வந்து விச்சுன்னு இருக்குது, சூனியக்காரி கலவி போல். அடுத்து அப்பெண்டிக்ஸ்னு ஏதோ இருக்குது, அதே பேய் தான் வந்து ஏதோ ஹாலோவின் மோடில் வந்த மாதிரி இருக்குது. அடுத்து டபுள் ட்ரபிள், இது எதுவும் மறைச்சிருக்காங்க. இது பார்க்க அந்த ஃபஸ்ட் சாப்டர் 1 பேய் மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்லெஸ் மோடு, அடுத்து எக்ஸ்பர்ட் மோடுன்னு நிறைய இருக்குது. இப்போ நம்ம விளையாட போகிறது வந்து சாப்டர் 1 தான். ஸோ அதுக்கு போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேய் ஆராய்ஞ்சிக்குவோம். பார்த்திங்கன்னா ஏதோ தலை மட்டும் பறந்துட்டுருக்கு, வித்தியாசமாக தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா குடல்லாம் வந்து தனியாக பறந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாரராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஈஸி மோட் தான் வந்திருக்கோம். இதில் மொத்தம் 12 மூட்டை கலெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இங்கே இந்த மேன்ஷனில் வந்து ஒருத்தர் ரிச்சான ஒருத்தர் வந்து வாழ்ந்துருப்பார். அவர் வந்துட்டு நிறைய காசெல்லாம் விட்டுட்டு போயிருப்பார். அதை தான் நம்ம இப்போ வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை மூட்டை ஈஸி, ஃபஸ்ட்டு நியூ பை மோட் விளாண்டுட்டு அப்புறமா ஈஸி மோட் விளாட ரொம்ப நல்லது. அப்படியே மோட்ஸ் அதிகமாக மூட்டையும் வந்து நிறைய கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நார்மல் மோடில் எத்தனைன்னு தெரில, நான் ஈஸி மோட் தான் வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் ரூமில் வந்து நமக்கு 2 இது கிடச்சிருக்கு. அடுத்து வந்து ஐஸ் ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஐஸ் எதுக்கு அப்படின்னா, பேய் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்டேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஐஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம 2 மூட்டை தான் கிடச்சிருக்கு. இந்த ரூமில் ஐஸு மூட்டை ஏதாவது வச்சுருப்பாங்க, எதையுமே காணுமே. சரி, அடுத்த ரூமுக்கு போயிடலாம். இப்போதைக்கு இந்த பேய் இந்த ஃப்ளோருக்கு வரல, அதனால் எந்த இதுவுமே தெரியல. ஓகே, அடுத்து வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மூட்டை, ஒரு நம்பர் கார்டு மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம நம்பர் கார்டு தான் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு ஐஸ் இருக்கும், எங்கேன்னு தெரியல. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு மூட்டை இருக்குது, பரவாயில்ல. அந்த பியானோ பக்கத்தில் மட்டும் போயிட வேணாம். போயிட்டோம்னா சவுண்டு போட்டும் டக்குன்னு அந்த பேய் வந்து நம்ம ஃப்ளோருக்கு வந்துடும். ஸோ ஓகே, அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம். அடுத்த ரூமுக்கு போயிடலாம். இந்த ரூமில் வந்து எதுவும் இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஐஸ் இருக்குது. சரி, கலெக்ட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு ஐஸ், அங்கே ஒரு ஐஸ் இருக்குது, ரெண்டுத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த இதுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு ஐஸ் இருக்குது, இந்த ஐஸை கலெக்ட் பண்ணிடலாம். ஐயோ, பேய் வந்துருச்சு போலையே. பேய் வந்துச்சுன்னா என்ன சிக்னல் காட்டும் அப்படின்னா, அந்த ஃப்ளோரில் அந்த பேய் போகிற வரைக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு ரூமில் இருந்தால் வந்து தப்பிச்சிடலாம். சப்போஸ் ரூமில் இல்லாமல் ரூமுக்கு வெளில இருந்தீங்கன்னா அந்த பேய் வந்து ஈஸியாக பிடிச்சிரும். ஸோ அப்படி ரூமில் இருக்கையில் பேய் வர்றதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆட ஆரம்பிச்சிடும், இன்னும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பேய் ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அது அநேகமாக கீழே தான் போகுது. சரி, நம்ம அந்த கேப்பில் மேலே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடலாம். இதெல்லாம் தான் பேய் வர்றதுக்கான அறிகுறி. ஓகே, அந்த பேய் தெரியுதா? காணோம். ஓகே, மேலே போவோம். அது வாரத்துக்குள்ளாட்டி நம்ம மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து வந்தோன்னா. ஓகே, இந்த லாக்கருக்குள்ளே ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. அடுத்து இந்த சைடு அப்படியே போனால் இங்கே ஒரு 2 ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம்குள்ளேயே மூட்டை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லாக்கர்ஸ்லாம் திறந்து பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு 2 மூட்டை கிடச்சிருக்கு. இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, இனிமேல் கலெக்ட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் 2 சேரில் 2 மூட்டை இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பக்கத்து ரூம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரூமில் ரிச்சுவல் பண்ணுற இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய மூட்டை கிடைக்கும். இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருவோம். ஓகே, என்னடா அது ஒன்றுமே இல்லை, அடா பாவிங்களா, ஒன்றுமே கொடுக்காம வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு டோர் மாதிரி இருக்குது. இதை உடைக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்று வேணும். அது எதுக்குன்னா, இதை உடச்சிட்டு அங்கே போனோம்னா பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு டெலிபோர்ட்டிங் அந்த இது மாதிரி இருக்கும். ஸோ அதில் போனோம்னா போயிட்டு டெலிபோர்ட் ஆகிடலாம். இப்போ நான் வந்து 11 மூட்டை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 1 மூட்டை வேணும். ஐயோ, என்ன பண்ணுறது, இந்த 1 மூட்டையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நாக்க தள்ளிடும் போல். சரி, பேய் வந்துருச்சு போல். சரி, இந்த ஐஸை கலெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவோம். என்ன இடி இடிக்கிறது கூட பேய் வர மாதிரியே இருக்குது. பேய் வந்துருச்சுன்னா எல்லாம் ஷேக் ஆகும். அப்படி எதையும் காணோம். சரி, இருந்தாலும் உள்ளே போவோம். இப்போ வெளியில் போகிறதா உள்ளே போகிறதா, பேய் எங்கே இருக்குது? இதே ஃப்ளோரில் தாங்க இருக்குது. நம்ம வந்தோம்ல அந்த வழியில் தான் இந்த பேயுமே வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு தான் வரும்.
பட் அது வந்து ரூமுக்குள்ளே வராது. சாப்டர் 2 சாப்டர் 3 தான் வந்து அது ரூமுக்குள்ளே கிளாஸ் ரூம்குள்ளெல்லாம் வரும். இப்போது சாப்டர் 1ல் வந்து பேய் வந்து இந்த ரோஸில் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்கோம். கிளாஸ் ரூம் அந்த ரூம்ஸ்குள்ளெல்லாம் வராது. ஸோ நம்ம ரூம்ஸ்குள்ளே வந்து சேஃபாக இருக்கலாம். ஓகே, இந்த பேய் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். என்ன இடம்னே தெரியலையே, எந்த ஃப்ளோருன்னு வேறு தெரில. இன்னும் ஒரு மூட்டை கனெக்ட் பண்ணிட்டா எக்ஸீட் ஆகிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு ஸ்பான் ஆனோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்துட்டு ஒரு ஓப்பன் பண்ண முடியாத ஒரு டோர் இருக்கும். நம்ம எல்லா மூட்டையும் எடுத்துட்டோம்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். சரி, ஓகே. பேய் எங்கே போகுதுன்னே தெரில. எங்கே போகுது? இந்த ஃப்ளோரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம். பேய் போனோடனே பொறுமையாகவே போவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, வேறு ஏதோ ஒரு இடம் மாதிரி தெரியுது. என்ன இடம்னு தெரியல. இன்னும் ஒரு ஐஸ் தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது என்ன இடம்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம போவோம். இந்த இடத்துல இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். போயிட்டு அந்த ஒரு மூட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சைட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலர் டோர், அதே மாதிரியே வந்து கீழ் ஃப்ளோரில் வந்து ஒரு டோர் இருக்கும். ஸோ அந்த டோரில் தான் வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். இந்த ஒரு மூட்டையை மட்டும் இதில் தான் இருக்கும். ஓகே, அந்த ஒரு மூட்டையை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நிறைய மூட்டை இருக்கும். ஓகே, இங்கே வந்து நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்னு வேறு தெரியல எனக்கு. ஸோ நம்ம கீஸ் கண்டுபிடிக்கணுமா என்னன்னு தெரியல. எதுக்கும் இந்த ரூமில் இருக்க அந்த கபோர்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பாருங்களேன், இப்போ போய் இந்த சா கிடைக்கிது. இந்த சா வச்சு அதை ஓப்பன் பண்ணி பேஸ்மெண்ட்காச்சும் போயிருக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை, ஏன்னா 12 மூட்டை வந்துட்டு இந்த 2 ஃப்ளோர்லேயே கிடச்சிரும். ஸோ பேஸ்மெண்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த பேய் அதிகமாக பேஸ்மெண்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கும். ஓகே, போய் பார்ப்போம். அதுக்கு என்ன கண்டுபிடிங்க, எக்ஸிட் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னு கூட எனக்கு தெரியல. தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எதாவது கீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா மேபி அதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். மறுபடியும் வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கேன். ஓகே, போவோம். பேசாமல் அந்த பேய்கிட்ட போய் செத்துடலாமா? இந்த பேய் வேறு எங்கேன்னு தெரியல. ஸ்டேர்ஸில் ஆளையே காணோம். ஒருவேளை பின்னாடி இருக்குமோ? காணோம். எங்கே போச்சு? வந்துட்டுருக்குங்க. சரி, போயிடுவோம். எதுக்கு நமக்கு இந்த வேண்டாத வேலை? போய் ஒளிஞ்சிட்டு அப்புறம் அந்த பேய் எந்த ஃப்ளோர் போகுதுன்னு பார்த்துட்டு போகலாம். எங்கே போகுதுன்னு தெரில. சரி, போய் செத்துடுவோம். அந்த பேய் கையில் மாட்டி சாகுது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாகிறதுக்கு வேறு பயமாக இருக்கே. சரி, அந்த பேய் மேபி இந்த ஃப்ளோர்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கீழ் ஃப்ளோரில் போகலாம். கீழ் ஃப்ளோரில் போய் எக்ஸிட் டோரில் எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதுதாங்க அந்த எக்ஸிட் டோரு. சரி, என்ன பண்ணன்னு தெரில. எக்ஸிட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? எதுவுமே பண்ண தேவையில்ல போல். மூட்டையை கண்டுபிடிச்சாலே எக்ஸிட் ஆகிடலாம். சரி, இப்போது இந்த சாப்டர் 1 வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.